வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ்ல நம்ம எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் படிச்சோம். நம்ம அதுல நம்ம ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஹெல்த், அது மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு ரைட்ஸையும் பிரீஃபா டீடைல்டா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து சில டைம் 7 மார்க்ல கேட்பாங்க, சில டைம் 4 மார்க்ல கேட்பாங்க, சில டைம் ப்ராப்ளம்ல அந்த கேஸ்ல கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரைட் டு ஒர்க் அப்படின்றத இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ்ல இருக்கு அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் அந்த கன்வென்ஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன்லயும் ரைட் டு ஒர்க் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. டிக்ளரேஷன் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன், அதுலயும் ரைட் டு ஒர்க் பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், அதுலயுமே ரைட் டு ஒர்க் பத்தி சொல்லியிருக்காங்கன்றாங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து UDHRல யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். வந்து யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 23ல ரைட் டு ஒர்க் பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரைட் டு ஃப்ரீ சூஸ் ஆஃப் அன் எம்ப்ளாய்மெண்ட், எனக்கு என்ன வேலை பிடிச்சிருக்குன்றத நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்க வந்து ஜஸ்ட் அண்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னும் போது இதுல எதை பத்தி சொல்றாங்கன்னா, வேலை செய்யற இடத்துல ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து குட்டா இருக்கணும் மீன்ஸ், அதாவது கன்ஜஸ்டடா இல்லாம, காற்றோட்டமே இல்லாம, டாய்லெட் வசதி இல்லாம, அப்படிலாம் இல்லாம ஒரு இத்தனை குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணுமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும்ன்றத ஜஸ்ட் அண்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்னு சொல்றாங்க. ரைட் டு ஒர்க் கொடுக்கறதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபோர்த்ல என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், அதாவது மென் அண்ட் உமன் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து 6th பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன் டிக்னிட்டி, அதாவது எந்த ஹியூமனையும் இல்ட்ரீட் பண்ணாம, அவங்கள வந்து வேற எந்த வகையிலையும் டார்ச்சர்ஸ் எதுவும் அனுபவிக்காம ஹியூமன் டிக்னிட்டியோட ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கணும்ன்றத சொல்றாங்க. 7th பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, ரைட் டு ஃபார்ம் அண்ட் ஜாயின் ட்ரேட் யூனியன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து UDHRல ஆர்டிகல் 23ல சொன்ன விஷயம். இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 6 and 7ல ரைட் டு ஒர்க் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 6ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ சூஸ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட்ன்ற கான்செப்ட் எங்கேயும் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி, அந்தந்த கண்ட்ரி வந்து அங்க இருக்க பப்ளிக் வந்து ரெகக்னைஸ் பண்ணி தரணும் அந்த ரைட்ஸ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரைட்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், ஒகேஷனல் கைடன்ஸ், அதுக்கப்புறமா வந்து சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து வேல்யூவைஸ் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு, இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பாலிசிஸும் சில டெக்னிக்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, ஸ்டெடி ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் growth வந்து ஸ்டெடியா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா சில பாலிசி, சில டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்க இருக்க எம்ப்ளாயீஸை வந்து அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து முன் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3rd பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் அண்ட் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ரொடக்டிவ்னா அதாவது அந்த ஒர்க் மூலமா கண்ட்ரி டெவலப் ஆகணும், அந்த மாதிரி ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 6 ஆஃப் ICESCRல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 7ல என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். 7 ஆஃப் ICESCRல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து அதாவது ஒர்க் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் இருக்கணும். அந்த ஒர்க்கோட சேர்ந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், மென்னு உமனும் ஈக்குவல் தான். அவங்க 2 பேருக்கும் அவங்க வேலை, மென்னுன்றதுனால இந்த அமௌண்ட், விமன்ன்றதுனால இவ்வளவு கம்மின்ற டிஸ்கிரிமினேஷன் இல்லாம ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றத சொல்றாங்க. டீசென்ட் லிவிங், அந்த வர்ற ரெமுனரேஷன்னால அவங்க டீசென்ட் லிவிங் வந்து இருக்கணும். அதாவது ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர், அந்த அது எல்லாமே அவங்களுக்கு அடிக்குவேட் மீன்ஸா கிடைக்கணும் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, கம்யூனிட்டி, அதே மாதிரி சீனியாரிட்டி இதெல்லாம் பார்க்காம காம்பிடன்ஸ், எக்ஸாம் பேஸ் பண்ணியோ இல்லைன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணியோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அங்க ரெஸ்ட் இருக்கணும், லெஷர் டைம் இருக்கணும், லஞ்ச் டைம் ப்ரொவைட் பண்ணணும், அதே மாதிரி வந்து லிமிடேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கணும், வந்து பீரியாடிக் ஹாலிடேஸ் வந்து இருக்கணும், அதே மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸ்ல லீவ் வித் வேஜஸ், சம்பளத்துடன் கூடிய விடுமுறை நாளும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதான் வந்து ICESCRல சொல்றாங்க. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆர்டிகல் 5ல இதே ரைட் டு ஒர்க் பத்தி இங்கேயும் டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல என்னென்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், அடுத்து வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இருக்கணும், அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தகுந்தாப்புல அங்க அடிக்குவேட் ரெமுனரேஷன்ஸ் கொடுக்கணும், பெஸ்ட் அண்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரீ சூசன் ஆஃப் தேர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத கான்செப்டை இதுல சொல்றாங்க. கன்வென்ஷன் வந்து டிக்ளரேஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன், இது வேற கன்வென்ஷன். அது இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வேற. இந்த டிக்ளரேஷன் வந்து எப்ப அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் 7, 1967ல ஜெனரல் அசம்பிளில வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்டிகல் 10ல வந்து உமனுக்கு அகைன்ஸ்டா இருக்க டிஸ்கிரிமினேஷன் பத்தி இதுல பிரீஃபா சொல்லியிருக்காங்க. உமன் ரைட்ஸ்ல மேரிட் அன்மேரிட் உமன் இருக்காங்க போது ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும். ஈக்குவல் ரைட்ஸ் இந்த சென்ஸ் வந்து மேரிட் உமனுக்கு சில தேவைகள் இருக்கும், அன்மேரிட் உமனுக்கு சில தேவைகள் இருக்கும். இதெல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்குன்னு சில ரைட்ஸை வந்து எங்க ஒர்க் பண்றாங்களோ அங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்க வந்து ஃப்ரீயா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும், அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை அவங்க வந்து ஃப்ரீயா சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான ஒகேஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ஸ் வந்து எங்க ஒர்க் பண்றாங்களோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் பிஃபோர் ஜாயினிங் தேர் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட் டு ரெமுனரேஷன், அதாவது மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல்ன்ற கான்செப்ட் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்க எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம அவங்களுக்கும் வந்து அவங்க வேலைக்கு ஏற்ற ஊதியம் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற கான்செப்டை இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ரைட் டு லீவ் வித் பே, அதாவது வேலையோட கூடிய விடுமுறை இருக்கணும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கணும், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ் இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட் டு ரிசீவ் ஃபேமிலி அலோவன்சஸ், மென்னுக்கு வந்து எப்படி ஃபேமிலி அலோவன்சஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி விமனுக்கும் ஃபேமிலி அலோவன்சஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஆர்டிகல் 10ல சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஃப்ரீ சூசன் ஆஃப் தேர் எம்ப்ளாய்மெண்ட் அது மெயினா இருக்கணும். அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு தகுந்தாப்ப அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டை அவங்க ஃப்ரீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு கன்வென்ஷன்லையும் பார்த்ததுதான் இதுலயும் வரும். அதுக்கப்புறம் மெயின் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், செக்ஸ், கேஸ்ட், கலரு இதை பேஸ் பண்ணி எந்த டிஸ்கிரிமினேஷனும் அவங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடாதுன்றாங்க. எக்கனாமி டெவலப் ஆகணும், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், எக்கனாமியும் க்ரோ ஆகணும், சோசியல் அப்ஜெக்டிவ்ஸும் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்ற கான்செப்டை ILO கன்வென்ஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் ரெமுனரேஷன் கன்வென்ஷன் 1951ல ILOல கொண்டு வந்திருக்காங்க. அதுலதான் என்ன சொல்றாங்கன்னா மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அந்த கான்செப்டை இதுல சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம். அடுத்து இந்தியன் போர்ஷன்ல வந்து பார்ட் 4 ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரைட் டு ஒர்க் பத்தி டீடைலா சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஆர்டிகல் 41ல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் பார்ட்டிஸும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் டு ஒர்க் பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்கணும், பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இருக்கணும், சிக்னஸ், ஓல்ட் ஏஜ் இந்த டைம்ல எல்லாம் அவங்களுக்கு வந்து டிசேபிள்மெண்ட் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பீப்புளை செக்யூர் பண்றதுக்கும் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்மளோட பார்ட் 4ல இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா
இப்போ ஒரு பர்சன் வந்து எம்ப்ளாய் ஆகுறாங்க கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமா அப்படின்னா அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பர்சன் வந்து திருப்பி கிளைம் பண்ணி கேட்க முடியாது ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. ஒன்ஸ் அந்த ஸ்கீம் எண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டும் எண்ட் ஆயிரும். அதுக்கடுத்து அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கணும் அப்படின்றத பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 42ல ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்ற கான்செப்டை மெயினா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றாங்க. மெட்டர்னிட்டி லீவையும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து எந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாம மென் அண்ட் உமன் ஈக்குவல் சொல்லி ஒர்க் பண்ணணும்ன்றத சொல்றாங்க. ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி 1976ல வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆர்டிகல் 39D ஜுடிஷியல் என்போர்ஸ்மெண்ட் மூலமா வந்து சில ரைட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து சில கேஸ் லாஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 39Dல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், ரெமுனரேஷன் வந்து ஈக்குவலா இருக்கணும் அவங்களோட ஒர்க்கை பேஸ் பண்ணி, ஜெண்டர் பேஸ் பண்ணி கூட்டவோ குறைக்கவோ கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஜெய்தேவ் குப்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்படின்ற பர்சன் வந்து கமர்ஷியல் ஆர்ட் ஸ்டுடியோ ஆர்டிஸ்டா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவர் லெக்சர்ஸ் கொடுத்திருப்பாரு கமர்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு. ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஃபீல்டுல வந்து லெக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. ஆனா அவருக்கு ரெமுனரேஷன் வந்து ஸ்டுடியோ ஆர்டிஸ்டுக்குன்னு தான் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணும்போது பேக் பேஜஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்தது அப்படின்ற மாதிரி புக்ல இருக்கு. டீடைல்டா இருக்காது. அந்த கேஸோட ஜஸ்ட மட்டும் நம்ம எழுதினாலே போதும். ஏன்னா நிறைய எழுதும் போது நமக்கு பேஜஸ் நிறைய ஆகும். அதாவது அடுத்த கொஸ்டின் நம்மளால போக முடியாது, எழுதி போக முடியாது. அதனால புக்லயுமே அதுல என்ன சொல்லியிருக்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வந்துச்சு அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். நம்ம அதை மட்டும் எழுதினாலே போதும். கேஸ் என்னன்னா ஜல்வால் கர் சன்ஸ்தான் கரம்சாரி யூனியன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜல் சன்ஸ்தான் அப்படின்ற இது கீழே ஒர்க் பண்றவங்களுக்கும் ஜல் நிகாம் அப்படின்ற ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் சேம் ஒர்க்கு தான். அப்ப அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெமுனரேஷன் தான் இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இருந்திருக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டு பேரோட ஒர்க் நேச்சர் ஆஃப் ஒர்க், அதாவது நேம் ஆஃப் ஒர்க் ஒண்ணுதான், ஆனா நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து டிஃபர் ஆகுது. இவங்க வந்து அதிகமா வேலை செய்யற மாதிரியும், அதாவது இவங்களோட ஒர்க் பர்டன் வந்து அதிகமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமா இருக்கு, யாருக்கு ஜல் நிகாம்க்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. 43 என்ன சொல்றாங்கன்னா லிவிங் வேஜஸ் பத்தி சொல்றாங்க. லிவிங் வேஜஸ் அப்படின்னா இப்போ நான் இங்க ஒரு பெரிய சிட்டியில இருக்கேன், அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருக்கேன்னா என்னோட லிவிங் வேஜஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஏன்னா அங்க எல்லா விலைவாசியும் அதிகமா இருக்கும். அதே நான் வந்து ஒரு சின்ன அர்பன் ஏரியால வந்து நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னும் போது மெட்ரோபாலிட்டன் சிட்டில கொடுத்த அதே லிவிங் வேஜஸ் வந்து எனக்கு கொடுக்கணும், அப்பதான் நான் வேலை செய்வேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து அந்த விலைவாசி எல்லாம் கம்மியா இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்தாப்புல வேஜஸ் தான் இருக்கும். இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் ஆர்டிகல் 43. அந்த ஆர்டிகல் 43ல லிவிங் வேஜஸ் பத்தி சொல்றாங்க. அதோட கண்டிஷன் டு என்ஷூர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர், ஹெல்த் எல்லாமே வரும். அதுல அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றத பத்தி தான் ஆர்டிகல் 43ல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வேக்கம் ரிஃபைனிங் கம்பெனி ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஒர்க்மேன். இந்த கேஸ்ல தான் வந்து லிவிங் வேஜஸ் அப்படின்றது ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் கிடையாது, கான்ஸ்டன்டான ஒரு விஷயம் கிடையாது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் அப்படின்றத வந்து இந்த கேஸ்ல தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 43A அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன், ஒர்க்கர்ஸ் எங்க ஒர்க் பண்றாங்களோ, இல்லைன்னா எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கீழே ஒர்க் பண்றாங்களோ, இல்லைன்னா எந்த மேனேஜ்மெண்ட் கீழே ஒர்க் பண்றாங்களோ, சூட்டபிள் லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் ரிலேட்டடா அவங்களுக்கு
மக்களுக்கு சில நல்லது செய்யற மாதிரி லெஜிஸ்லேஷன்ஸை அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து ரைட் டு ஒர்க். மோஸ்ட்லி இந்த ரைட் டு ஒர்க் வந்து 7 மார்க்ல கேட்கலாம். இல்லைன்னா இந்த கேஸ் லாஸ், இந்த நம்ம ஒர்க்மேன் வெர்சஸ் ஒர்க்மேன் ஸ்டாண்டர்ட் கம்பெனி அந்த கேஸ் லாஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். இல்லைன்னா இந்த 4 மார்க்ல கூட கேட்கலாம். 4 மார்க்ல கேட்டாங்கன்னா நம்ம இந்த கன்வென்ஷன்ஸ் பத்திலாம் நிறைய சொல்ல தேவையில்ல. இந்த 3 கேஸ் லாஸை வச்சு இந்தியால எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த ஆர்டிகல்ஸ் 41 43A இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். எழுதிட்டு யூடிஹெச்ஆர்ல ஆர்டிகல் எது, ஐசிஇஎஸ்சிஆர்ல ஆர்டிகல் எதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இதை எழுதணும்னா 4 மார்க் எழுதிடலாம். இதை 7 மார்க்ல கேட்டாங்கன்னா நம்ம இப்ப ஃபுல்லா பார்த்தோம் பாத்தீங்களா, அதை ஃபுல்லா பிரீஃபா எழுதினா போதும். இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ரைட் டு ஒர்க் வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.